ஹாய் ஹலோ, இது டேடி அண்ட் டாக்டர் யூடியூப் சேனல். உலக மக்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்னா, சென்னை மயிலாப்பூர் வடக்கு மாட வீதியில் உள்ள ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம இந்த விஜயா ஸ்டோர்ஸில் ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு புதுவிதமான விநாயகர் சிலை எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் 2025 இந்த வருஷம் என்னென்ன மாதிரி புதுவிதமான விநாயகர் சிலையெல்லாம் வச்சுருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம். ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் மயிலாப்பூர். 2025 வருடம் ஆவணி மாதம் பிள்ளையார் சதுர்த்தி. சுழி போட்டு செயல் எதையும் தொடங்குன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் பிள்ளையார் சுழியில போட்டு ஆரம்பிச்சாதான் எந்த ஒரு பொருளும் பாத்தீங்கன்னாக்க சிறப்பாக இருக்கும். இந்த தமிழ் வருடத்தில் உள்ள மற்ற நாள்களை சிறப்பாக செயல்பட இந்த ஆவணி சதுர்த்தி என்பது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? இது பிள்ளையார்ல பாத்தீங்கன்னாக்க நம்ம பாத்தீங்கன்னாக்க எக்கோ ஃப்ரெண்ட்லி பிள்ளையார் தான் பண்ணிக்கிட்டு பேப்பர் மெஸ்ட் அப்புறமா பாத்தீங்கன்னாக்க களிமண்ணாலான விநாயகர்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு பெரிய விநாயகரா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய அதனுடைய அளவுகோல் இவ்வளவு பெருசாக இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா அதோட வெயிட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 கிலோல இருந்து 2.5 கிலோக்குள்ளதான் பெரிய விநாயகர். சின்ன விநாயகர் பாத்தீங்கன்னாக்கா 200-300 கிராம் தான் விடையாது. இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தின்னு பாத்தீங்கன்னாக்கா வித்தியாசமான விநாயகர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இது சதுரகிரியில் உள்ள விநாயகருடைய அம்சத்தை கொண்டதாகும். இது பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வாகனமான மூஞ்சூரில் அமர்ந்து கொண்டிருக்கும் விதத்துல செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி விநாயகர் சித்தி புத்திகளுடன் சயன கோலத்தில் இருக்க வடிவத்திலும் இருக்கிறது. கல் விநாயகர் மாதிரி வேணும்னாக்கா அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பேப்பர் மெஷின்ல கல் போன்ற தோற்றத்திற்கு அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு வர்ணம் கொடுத்து அதே மாதிரி செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு விநாயகரும் பிறை நிலாவில் அவர் கொண்டாட்டமாக மிகவும் அழகாக அமர்ந்து கொண்டிருக்கும் வண்ணத்திலும் விநாயகர் சிலைகள் இருக்கிறது. மேலும் பிள்ளையாருக்கு அணிவிக்கக்கூடிய விதவிதமான குடைகள் சிறிய அளவிலிருந்து பெரிய அளவு குடைகள் வரை நம்மளுடைய வணிக வளாகத்தில் கிடைக்கிறது. மேலும் அதற்கு உண்டான வாகை மாலை என்று சொல்லுவார்கள். நம்மளுடைய இந்த பிள்ளையாருக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்போ இதே மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறோம். இதுக்கு பேர் வாகை மாலை என்று பெயர். வாகை மாலை எப்படின்னாக்கா நம்ம போற பொருள் வாகை என்பது வாகை சூடுதல்ங்கிறது ஒரு வெற்றின்னு சொல்லுவாங்க. இது பிள்ளையார அலங்காரம் பண்ணும்போது இல்ல மற்ற சுவாமிகளை எதை அலங்காரம் பண்ணுவதும் இதை பக்கவாட்டில் இதை அலங்காரம் பண்றதுக்கு யூஸ் பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டம் தெரியும். பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு இதுவா இருக்கிறது பிரம்மாண்டமா தெரியணுங்கிறதுக்காக சூடப்படக்கூடிய வாகை மாலை என்பார்கள். இது பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட 6 இன்ச்சு சைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா 3.5 அடி 4 அடி அளவுகள் வரைக்கும் நம்மளுக்கு பெருசா கிடைக்குது. விநாயகர் பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருந்தாலும் விநாயகர் ஒரு ஊ போட்டுட்டீங்கன்னால அதுக்கு பேர் விநாயகர்னு தான் சொல்லுவாங்க. 2025 வருடம் விநாயகர் சதுர்த்தி நீங்கள் போற்றும் விதமாக நாங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 இன்ச்சு விநாயகர்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா 3.5 அடி விநாயகர் வரைக்கும் வைத்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்கள் மனதிற்கேற்ப உண்டான விநாயகர் சிலைகளை எங்கள் அங்காடியில் வாங்கி சென்று உங்களுடைய பூஜைகளை நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கை வளமுடனும் நலமுடனும் வாழ விஜயா ஸ்டோரில் வளம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வணக்கங்கம்மா. உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் பத்மாவதி. சோ இந்த 2025 விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலைக்கு வேண்டிய அந்த சிலைக்கு உடுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எந்த விதமான என்னென்ன சைஸ்ல இருக்குன்றது சொன்னீங்கன்னா மக்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே சார். 2.5 இன்ச்சு பஞ்சகஜம் இது. அடுத்து பாத்தீங்கன்னா 3 இன்ச்சுல வரும். உங்களுக்கு ஒயிட் கலரும் வரும், மல்டி கலர்லயும் இருக்கு. கலர்ஸும் அவைலபிள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் சைஸ் 4 இன்ச்சு வரும். அதுக்கு நெக்ஸ்ட் 5 இன்ச்சு வரும். அதுக்கு நெக்ஸ்ட் 6 இன்ச்சு இருக்கு. 7 அடுத்து 8 இன்ச்சஸ் வரும். அடுத்து 9 இன்ச்சஸ் வரும். எல்லாத்துலயும் உங்களுக்கு ஒயிட்டும் இருக்கும், மல்டி கலரும் அவைலபிளா இருக்கும். துண்டு இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்டியாவும் இருக்கு. சின்ன சிலையில இருந்து பெரிய சிலைக்கு வரைக்கும் உடுத்துற ட்ரெஸ் எல்லாமே இங்க இருக்கு. சின்ன சிலைக்குலாம் இந்த மாதிரி காட்டன் துண்டு யூஸ் பண்ணலாம். இந்த துண்டும் கட்டலாம். பெரிய சிலைக்கு வேஷ்டி இருக்கு. 4 முழம் 8 முழம் 9 கஞ்சி 10 கார் வரைக்கும் சைஸ் இருக்கு பெரிய சிலைக்கு கட்டுற மாதிரி. இந்த பஞ்சகஜத்துல டிசைனும் வரும். உங்களுக்கு டிசைனோட தான் வரும். ஒன்னு தான் பிளைனா வரும். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா அடுத்து 12 இன்ச்சஸ் வரும். இது விலை 140 ரூபா வரும். 12 இன்ச்சஸ். இது 15 இன்ச்சஸ் வரும். 160 வரும். இது 18 இன்ச்சஸ் வரும். 210 வரும். பாத்தீங்கன்னா பிள்ளையார் கட்டுற நார்மல் துண்டு, காட்டன் துண்டு எல்லாமே அவைலபிளா இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு. இது சின்ன பிள்ளையாருக்கு உள்ளது. இது மீடியம் சைஸ் பிள்ளையாரு. அடுத்து அதுக்கு நெக்ஸ்ட் உள்ள பிள்ளையாருக்கும் இருக்கு. அதுக்கு பெரிய சைஸ் பிள்ளையாருக்கும் இங்க இருக்கு. இதுலயே உங்களுக்கு பார்டர் துண்டும் இருக்கு. 2 முழத்துல இருக்கு, 2 முழம், 3 முழம், 4 முழம். இந்த மாடல்ல 3 சைஸ் வரும். அடுத்து உங்களுக்கு இந்த கோல்டன் பார்டர் வரும். பட்டு துண்டு மாதிரியும் வரும். இந்த மாதிரி மாடல்லையும் இருக்கு துண்டு.
இப்ப வந்து நம்ம 2025 பிள்ளையார் சதுர்த்திக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நார்மல் ஸ்டோன்ல வந்து நம்ம கிட்ட கம்மல் கிரீட் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து நம்ம கிட்ட ஏடி ஸ்டோன்ல இருக்கு. இங்க பாருங்க சின்ன சைஸ் பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு. நம்ம வீட்டுல உள்ள சின்ன சின்ன பிள்ளையாருக்கு டெக்கரேஷன் பண்ணனா இங்க பாருங்க கர்ண பதக்கம் மாதிரி இருக்கு. இது கிரீடமா யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க இது எல்லாமே வந்து சின்ன சின்ன காது. அதுலயே வந்து இப்ப நான் காது ஏடி ஸ்டோன்ல போட்டிருக்கேன். எனக்கு விபூதி பட்டை ஏடி ஸ்டோன்ல வேணாலும் அதுவும் நம்ம கிட்ட கிடைக்கும். இங்க பாருங்க விபூதி பட்டையும் இருக்கு, சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. அதுலயே சங்கு சக்கரமும் இருக்கு நம்ம கிட்ட. இன்னும் திலகம் எல்லாமே நம்ம கிட்ட ஏடி ஸ்டோன்ல இருக்கு. அதுக்கப்புறம் அதே இதுல எனக்கு கோல்டுல வேணும், ரேட்டு கம்மியா கோல்டுல வேணும்னாலும் இங்க பாருங்க கோல்டுலயும் இருக்கு நம்ம கிட்ட. கோல்டுல சின்ன சைஸும் இருக்கு, இங்க பாருங்க பெரிய சைஸும் இருக்கு. அதே மாதிரி சின்ன சைஸ் கொடை வேணும்னாலும் இங்க பாருங்க சின்ன சின்ன பிள்ளையாருக்கு கொடை இருக்கு பாருங்க. இது கொடையும் இருக்கு. அதுலயே வந்து எனக்கு பெருசா வேணும் அப்படின்னீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி பெரிய பிள்ளையாரும் இருக்கு. பிள்ளையாருக்கு போடுற கொடை இது. பெரிய பெரிய பிள்ளையாருக்கு வந்து நீங்க அப்படியே மாட்டி விட்டுடலாம். இப்போ நீங்க பிள்ளையாருக்கு வந்து ட்ரெஸ் வந்து எனக்கு துணியில வேணாம், இப்போ என் பிள்ளையார் வந்து நல்லா டெக்கரேஷன் அதிகமா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி நீங்க ஸ்டிக்கான் வாங்கி ஒட்டிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் நாங்க அலங்கரிச்சிருப்போம். அந்த விநாயகர்ல ஒட்டிருப்போம் பாருங்க. ஃபுல்லாவே வந்து இது ட்ரெஸ் மாதிரியே நம்ம ஒட்டிக்கலாம். இது வந்து தும்பிக்கை வந்து டெக்கரேஷன் இல்லாம இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கலர் இந்த பேக்கெட்டை வாங்கி அப்படியே தும்பிக்கைக்கு நீங்க ஒட்டிக்கலாம். தும்பிக்கையாவும் ஒட்டிக்கலாம். பிள்ளையாருக்கு கீழே தாமரை இருக்கும், பித்தளை பிள்ளையா இருக்கலாம், அந்த தாமரையில கூட நீங்க வந்து அப்படியே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் கை இருக்கு, அவங்களுக்கு பாதமும் இருக்கு. குட்டி பிள்ளையாருக்கு வேணும்னாலும் கை சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த டெக்கரேஷன் வந்து நீங்க பிள்ளையார் கையில கொடுக்குற லட்டு மாதிரி கூட நீங்க டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதை நீங்க எப்படி வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நெத்தியில கூட நீங்க பண்ணிக்கலாம். பிள்ளையாருக்கு வந்து கால் பாதம் இருக்கு பாருங்க. இது வந்து பெரிய சைஸ்ல இருந்து இங்க பாருங்க சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கு. இது வந்து இங்க பாருங்க பூநூல். நம்ம கிட்ட தங்கத்திலான கோல்டன் கலரும் இருக்கு, இங்க பாருங்க வெள்ளியிலான சில்வர் கலரும் இருக்கு. இது பூநூல் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க பிள்ளையாருக்கு ஆர்ச்சி வச்ச கிரீடும் இருக்கு, சின்ன சைஸும் இருக்கு. குழந்தைங்களுக்கு பிள்ளையார் வேஷம் போடணும்னாலும் பெரிய சைஸும் இருக்கு. இது வந்து பிள்ளையாருக்கு தொப்புல வைக்கிறது நாகம். இது சின்ன சைஸும் இருக்கு, பெரிய சைஸும் இருக்கு. நீங்க வந்து நாங்க இப்ப காட்டுறது வந்து எல்லாமே நாங்க ஒரு பீஸ் தான் காட்டுறோம். கடைக்கு வாங்க எல்லா சைஸும் இருக்கு நம்ம கிட்ட. கோல்டன்ல இருக்கு, ஒயிட் ஸ்டோன்ல இருக்கு, எனாமல்லையும் இருக்கு. கொடை பாத்தீங்கன்னா இது சின்ன சைஸ், இது சின்ன சைஸ்லயும் இருக்கு, பெரிய சைஸ். இந்த மாதிரி முத்து தொங்குற மாதிரி ஸ்டாண்டு தனியா தந்துரும். இது வந்து நாகம், நீங்க கைக்கு கட்டிக்கலாம். பிள்ளையார் வேஷம் போடுறதுக்கு எனக்கு வேணும்னாலும் அதுக்கு தனியா இருக்குங்க பாருங்க. அதே மாதிரி பிள்ளையாரான வீணை, பிள்ளையார் முகம் கொண்ட வீணை பாருங்க. சின்ன சைஸ், சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. இது வந்து பிள்ளையாரோட ஆயுதம். சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு.